வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பூஜை அறையை கோவிலாக மாற்றும் வாசனை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சோம்பு 2 ஸ்பூனு, ஏலக்காய் 10, சந்தனம் 3 வில்லை, பச்சை கற்பூரம் ஒரு 3 வில்லை, ஒரு சின்ன ஸ்பூனால் ஜவ்வாது ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள் 2. இந்த பொருளை எல்லாம் போட்டு நைஸாக பொடியாக அரைத்துக்கிட்டு, இந்த பொடியை அரைக்கும் போதே இந்த பொடியினோட வாசம் மனதை மயக்கும். இதை நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கலந்து வைத்தால் பூஜை அறை முழுவதும் வாசனையாக இருக்கும். ஒரு நேர்மறை எண்ணத்தை நமக்கு இது தரும். மேலும் நல்ல பணவரவையும் கொடுக்கும். இந்த அருமையான இந்த பொடி செஞ்சு பார்த்து பலனடைங்க. வீட்டில் இருக்கிற கடன்கள்லாம் அடையும். நேர்மறை சக்தியை உண்டாக்கும். உடம்புக்கும் நம் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதேபோல் செஞ்சு பார்த்து பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது கோயில் மாதிரியே நம்ம வீடோட அந்த வாசனை இருக்கும். நம்ம கோயிலுக்கு போய் எப்படி ஒரு உணர்வு நமக்கு வருதோ அதே போன்ற உணர்வு நம்ம வீட்டிலிருந்தே நமக்கு கிடைக்கும். இதை செய்து பார்த்து பலனடைமாறு கேட்குறேன். கடனும் விரைவில் அடையும். பண வரவு அதிகமாக இருக்கும். இது நேர்மறை சக்தியை கொடுக்கறதுனால நமக்கு நல்ல எண்ணங்களும், மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியும், உடம்பு ஆரோக்கியமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.